வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.1ல 4 சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 180 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏரியா கண்டுபிடிக்கணும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸும் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர். ஸோ இதில் நம்ம 3 சைட்ஸும் ஏன்னு எடுத்துருக்கோமா? ஸோ பெரிமீட்டர்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியா. ஸோ 3 சைட்ஸும் ஏங்கிறதுனால ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 180 போட்டிருக்கோம். ஸோ 3a ஈக்குவல் டு 180. ஏ ஈக்குவல் டு 180 பை 3. ஸோ கேன்சல் பண்ணும்போது 1 3 is 3, 6 3s are 18, 0 மேலே. ஸோ 60. ஏ ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். செமி பெரிமீட்டர் ஈக்குவல் டு பெரிமீட்டர் பை 2ன்னு போடலாமா? ஸோ 180 பை 2 கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2, 9 2s are 18. ஸோ 0 மேலே வந்துடும். 90 சென்டிமீட்டர். So by Heron's theorem, area of triangle equal to root of s into s minus a into s minus b into s minus c. Okay. So s oda value 90 ya. 90 into 90 minus a oda value 60. So idhula a b c மூணுமே 60 தான். Okay. So 90 minus 60. 90 minus 60 போட்டுக்கலாம். root of 90 into 30 ஆ. 90 minus 60 ஓட வேல்யூ 30. ஸோ 3 times 30 வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? 3 into 30 எழுதலாமா? 13 எழுதலாமா? root of 3 into, ஸோ இந்த 30 ஸ்கொயர் வருமா? நெக்ஸ்ட்டு 30 into 30, 30 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 30 into 30 வரும். ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் ரூட் 3 மட்டும் இருக்குமா? ஸோ இந்த ரெண்டு ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 30 into 30 900 வரும். இன்ட்டு ரூட் 3. ரூட் 3யோட வேல்யூ 1.732. ஸோ 900ஐயும் 1.732ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1558.8 கிடைக்கும். ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.